வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவுடைய அமைவிடம் நிலத்தோற்றம் இது பற்றிய ஒரு 150 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வினா 1. வடக்கே ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்திராகோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை டேஸ் நீளம். இப்போது தான் இந்தியா மேப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே காஷ்மீர் இருக்கும், இங்கே கன்னியாகுமரி இருக்கும். இதுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை 3214 கிலோமீட்டர். வினா 2. குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை டேஸ் நீளம். இப்போது இந்தியா மேப்பில் இங்கே குஜராத் இருக்குது, இங்கே அருணாச்சல பிரதேசம் இருக்குன்னா இதுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை 2933 கிலோமீட்டர். வினா 3. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம். இப்போ தான் இந்தியான்னு வச்சுட்டிங்கன்னா இதுதான் கடற்கரை, இதுடைய மொத்த நீளம். விடை 6100 கிலோமீட்டர். தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்திய கடற்கரையின் மொத்த நீளம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் அப்படின்ட்டு இருக்கும். இந்த தீவு கூட்டங்களோடையும் சேர்த்து அந்த கடற்கரையின் மொத்த நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை 7516.6 கிலோமீட்டர். வினா 5. இந்தியாவின் நில எல்லை. இப்போது இது கடற்கரையுடைய நீளம் பார்த்தோம். நில எல்லை அதை கேட்டிருக்காங்க. இப்போ நிலம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், இந்த சைடு உள்ளது இதோடைய நில எல்லை. விடை 15200 கிலோமீட்டர். இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் டேஸ் கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அதிகபட்சமாக இந்தியா நில எல்லையை எதோட பகிர்ந்துக்குதுன்னா வங்காளதேசம். விடை 4156 கிலோமீட்டர். வினா 7. இந்தியா குறைந்தபட்சமாக டேஸ் கிலோமீட்டர் நில எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம், குறைந்தபட்சம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான். விடை 106 கிலோமீட்டர். இந்தியாவின் நிலப்பரப்பு டேஸ் ஆகும். விடை 32,87,263 சதுர கிலோமீட்டர். வினா 9. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி வங்கக்கடலில் கலக்கும் ஆறு. சிந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்கும். கங்கை, பிரம்மபுத்திரா, காவேரி இதில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குவது. விடை கங்கை. வினா 10. திபெத் பகுதியில் சாங்போ தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு. விடை பிரம்மபுத்திரா. வினா 11. விருத்தகங்கா என்று அழைக்கப்படும் ஆறு. விடை கோதாவரி. வினா 12. உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள். இளமையான மலைத்தொடர் அப்படின்னு வந்தாலே விடை இமயமலை தொடர். வினா 13. இமாலய என்ற சொல் சமஸ்கிருத மொழியின் டேஸ் என அழைக்கப்படுகிறது. என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி. விடை பனி உறைவிடம். வினா 14. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு.
தென்னிந்தியாவின் கங்கை. கங்கைக்கு அப்புறம் நம்ம தென்னிந்தியாவில் என்ன பேசுவாங்கன்னா காவிரி அப்படிங்கிறது தான். விடை காவிரி. வினா 15. வற்றாத ஜீவநதிகள் எவை? வற்றாத ஜீவநதிகள் பார்த்தீங்கன்னா இமயமலையில் தோன்றும் ஆறுகள் தான் வற்றாத ஜீவநதிகள். என்னென்ன அப்படின்னா விடை சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அனைத்தும் சரி. இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா வற்றாத ஜீவநதிகள். மற்ற ஆறுகள் இந்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த மாதிரி ஆறுகள்லாம் பார்த்தீங்கன்னா வற்றும் ஆறுகள். வற்றாத ஜீவநதிகள் எவை? அனைத்தும் சரி. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. வினா 16. பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள் எவை? விடை தீபகற்ப இந்திய ஆறுகள். வினா 17. கிழக்கு நோக்கி வங்காள விரிகுடாவில் பாயும் ஆறுகள். இப்போ இது இந்தியா மேப்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் வங்காள விரிகுடா, இங்கே அரபிக்கடல். கிழக்கு நோக்கி வங்காள விரிகுடாவில் பாயும் ஆறுகள் அனைத்தும் சரி. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அனைத்தும் கிழக்கு நோக்கி வங்காள விரிகுடாவில் தான் பாயும். வினா 18. மேற்கு நோக்கி அரபிக்கடலில் பாயும் ஆறுகள். இப்படி மேற்கு நோக்கி அரபிக்கடலில் பாயும் ஆறுகள் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. நர்மதை, தபதி, மாஹி. வினா 19. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது. அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலே நீளமானது என்னன்னா விடை நர்மதை. வினா 20. கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி. கோதாவரி டெல்டா அப்படின்னு வந்தாலே நம்ம விடை கொள்ளேறு ஏரி. வினா 21. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள அந்தமான் நிக்கோபாரில் எத்தனை தீவுகள் உள்ளன? விடை 572 தீவுகள். வினா 21. அரபிக்கடலில் அமைந்துள்ள லட்சத்தீவுகளில் எத்தனை தீவு கூட்டங்கள் உள்ளன? விடை 27. வினா 23. புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவான தீவுகள். விடை அந்தமான் நிக்கோபார். வினா 24. ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள டேஸ் ஆகும். இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்குது. அதில் உள்ள எந்த தீவு கூட்டத்தில் இருக்குது அப்படின்னா விடை பாரன் தீவு. வினா 25. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் டேஸ் பாறைகளால் உருவானவை. இதில் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் எங்கே இருக்குன்னா அரபிக்கடலில் இருக்குது. அப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் இருக்கும். விடை முருகை பாறைகள். அந்தமான் நிக்கோபாரின் நிர்வாக தலைநகரம். விடை போர்ட் பிளேயர். வினா 27. லட்சத்தீவுகளின் நிர்வாக தலைநகரம். விடை காவராத்தி. வினா 28. அந்தமான் தீவு கூட்டங்களையும் நிக்கோபார் தீவு கூட்டங்களையும் எந்த கால்வாய் பிரிக்கிறது? இப்போ அந்தமான் நிக்கோபார்னுங்கிறது இப்படி இருக்குங்கன்னா
மேலே உள்ளது பார்த்திங்கன்னா அந்தமான், கீழே நிக்கோபார். இதை வந்து எந்த டிகிரி கால்வாய் பிரிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 டிகிரி கால்வாய். விடை 10 டிகிரி கால்வாய். வினா 29. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும் அதிக ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் இங்கு டேஸ் காணப்படுகிறது. இப்போ இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகைக்கு அருகில் இருப்பதனால இங்கே வந்து ரொம்ப அதிகமாக வெப்பம் அதிகமான ஈரப்பதம் அப்படிங்கிற காலநிலை நிலவுறதுனால இங்கே என்ன காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விடை அடர்ந்த காடுகள். வினா 30. அந்தமான் நிக்கோபாரில் வடபகுதி தீவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இப்படி இருக்குங்கன்னா பூமத்திய ரேகை இதை வந்து அந்த 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்குது அப்படின்னு சொன்னாங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வடபகுதி தீவுகள் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா விடை அந்தமான். அந்தமான்னு அழைக்கப்படுது. அந்தமான் நிக்கோபாரில் தென்பகுதி தீவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை நிக்கோபார். அப்போது வடபகுதி பார்த்திங்கன்னா அந்தமானும் தென்பகுதி நிக்கோபார் அப்படின்னும் அழைக்கப்படுது. வினா 32. அந்தமான் நிக்கோபாரின் பரப்பளவு. இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குன்னா அதோட மொத்த பரப்பளவு கேட்குறாங்க. விடை 8249 சதுர கிலோமீட்டர். அதே மாதிரியே லட்சத்தீவின் பரப்பளவு. விடை 32 சதுர கிலோமீட்டர். முன்னாடியே பார்த்துருப்போம் அந்தமான் தீவில் பார்த்தீங்கன்னா 572 தீவுகள் இருக்கும். இந்த லட்சத்தீவில் பார்த்தீங்கன்னா 27 இருக்கும். அப்போ 27 தீவுகளுக்கு 32 சதுர கிலோமீட்டர். 572 தீவுகளுக்கு 8249 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இருக்குது. வினா 34. லட்சத்தீவில் மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. மனிதர்கள் இல்லாமல் பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது அப்படிங்கிற தீவு எதுனா விடை பிட்தீவு. வினா 35. லட்சத்தீவு மினிகாய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் டேஸ் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்பட்டது. விடை 1973. வினா 36. நிக்கோபாரின் தென்கோடி முனை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நிக்கோபார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது அந்தமான், கீழே நிக்கோபார். இந்த நிக்கோபாரோட தென்கோடி முனை என்ன அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை இந்திரா முனை. வினா 37. லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிக்கும் கால்வாய். இந்த லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிக்கும் கால்வாய் பார்த்தீங்கன்னா விடை 8 டிகிரி கால்வாய். இதே அந்தமான் நிக்கோபாரில் அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கும் கால்வாய் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி கால்வாய். வினா 38. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது. விடை தார் பாலைவனம். வினா 39. தார் பாலைவனம் உலகில் எத்தனையாவது மிகப்பெரிய பாலைவனம்? விடை 17வது பாலைவனம். வினா 40. தார் பாலைவனம் உப அயனமண்டல பாலைவனங்களில் உலக அளவில் எத்தனையாவது பாலைவனம்? விடை 9வது பாலைவனம். வினா 41.
தார் பாலைவனத்தின் மொத்த பரப்பளவு? விடை 2,00,000 சதுர கிலோமீட்டர். வினா 42. ராஜஸ்தான் மாநிலத்தின் டேஸ் பங்கு நிலப்பரப்பை தார் பாலைவனம் கொண்டுள்ளது? விடை 3/2 பங்கு. இப்போ ராஜஸ்தான் மாநிலம் பார்த்திங்கன்னா 3 பங்கு இருக்குன்னா இதில் 2 பங்கு பார்த்திங்கன்னா தார் பாலைவனம் தான் இருக்குது. வினா 43. தார் பாலைவன பகுதி 2 பகுதிகளாக அழைக்கப்படுகிறது. அவை? இந்த தார் பாலைவனம் பார்த்திங்கன்னா 2 பகுதியாக சொல்கிறாங்க. ஒன்று மருஸ்தலி, இரண்டாவது பார்த்திங்கன்னா அரை பாலைவன பகுதி பாங்கர். இரண்டும் சரி. வினா 44. திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது? விடை டிரான்ஸ் இமயமலை. வினா 45. மேற்கு இமயமலை என்று அழைக்கப்படுவது? விடை டிரான்ஸ் இமயமலை. வினா 46. ஒரு இளம் மடிப்பு மலை? விடை இமயமலை. வினா 47. வடக்கே இருந்த அங்காரா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு உருவான மலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது அங்காரா கோண்டுவானா அப்படின்னு 2 நிலப்பகுதி இருக்குது. இந்த 2 நிலப்பகுதியும் பார்த்திங்கன்னா ஒன்றை ஒன்று நோக்கி நகரும்போது இந்த நடுவில் இருந்த டெத்திஸ் கடல் அப்படிங்கிற கடல் பார்த்திங்கன்னா மடிக்கப்படுது. மடிக்கப்பட்டு ஒரு மலை வந்து உருவாகுது. அது என்ன மலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை இமயமலை. வினா 48. இமயமலையின் 3 பிரிவுகள்? இமயமலையை பார்த்திங்கன்னா 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, சிவாலிக். அதோடைய மற்றொரு பெயர் தான் இமாத்ரி. பெரிய இமயமலை என்றால் இமாத்ரி, பெரிய இமாத்ரி, சிறிய இமாச்சல், சிவாலிக் அப்படின்னா வெளி இமயமலை. வினா 49. குறைவான மழைப்பொழிவை பெறுவது? இந்த 3 மலைகள்லையும் குறைவான மழைப்பொழிவை பெறுவது? விடை பெரிய இமயமலை, இமாத்ரி. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பனி படர்ந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. வினா 50. எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா எம்மலையில் அமைந்துள்ளன? விடை இது நமக்கே தெரியும், பெரிய இமயமலையில் தான் வந்து அமைந்திருக்கும் எப்படியா இருந்தாலும். விடை பெரிய இமயமலை, இமாத்ரி. வினா 51. எவரெஸ்ட் உயரம்? விடை 8848 மீட்டர். வினா 52. கஞ்சன்ஜங்கா உயரம்? விடை 8586 மீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாமே இந்தியாவில் அமைந்துள்ளது மட்டும் கொடுத்துருக்கோம். காட்பின் ஆஸ்டின் இதை வந்து K2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ மீட்டர்? 8611 மீட்டர். நங்க பர்வதம் இந்தியாவில் இருக்குது. நந்தா தேவி இந்தியாவில் இருக்குது. காமெட் நம்ச பர்வதம் அப்படிங்கிறது. நங்க பர்வதம் 8126 மீட்டர். நந்தாதேவி 7817 மீட்டர். காமெட் 7756 மீட்டர். நம்ச பர்வதம் 7756 மீட்டர். வினா 53. நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே அமைந்துள்ள சிகரம்?
மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள சிகரம். அதே மாதிரி நேபாளத்திற்கும் சிக்கிமிற்கும் இடையில் அமைந்துள்ள சிகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை எவரெஸ்ட். சாரி கஞ்சன்ஜங்கா. வினா 54 நேபாளத்தில் அமைந்துள்ள சிகரம். விடை எவரெஸ்ட். வினா 55 உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. விடை இமயமலை. வினா 56 உலகின் பரப்பளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடு? விடை 7வது. வினா 57 ஆசிய கண்டத்தில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடு? விடை 2. வினா 58 புவியின் மொத்த பரப்பளவில் இந்தியாவின் சதவீதம். பூமியின் மொத்த பரப்பளவில் இந்தியா பார்த்தீங்கன்னா எவ்வளவு சதவீதம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை 2.4%. வினா 59 கிழக்கில் எந்த நாட்டுடன் இந்தியா நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? விடை 2ம் சரி, வங்காளதேசம், மியான்மர். வினா 60 மேற்கில் எந்த நாட்டுடன் இந்தியா நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? விடை பாகிஸ்தான். வினா 61 வடக்கில் எந்த நாட்டுடன் இந்தியா நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? விடை அனைத்தும் சரி, சீனா, நேபாளம், பூடான். வினா 62 வடமேற்கில் எந்த நாட்டுடன் இந்தியா நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? விடை ஆப்கானிஸ்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படி இருக்குன்னா இங்கே வடக்க பார்த்தீங்கன்னா சீனா, நேபாளம், பூட்டான் இந்த நாடுகள் இருக்குது. கிழக்க பார்த்தீங்கன்னா வங்காளதேசம், மியான்மர். மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். வடமேற்கு ஆப்கானிஸ்தான். இதுதான் இந்தியா நில எல்லையாக பகிர்ந்துள்ள நாடுகள். வினா 63 தவறாக பொருந்தியுள்ளதை கண்டுபிடி. இப்போ நாடுகளோட நில எல்லை பார்த்தோம். இப்போ இந்தியா எந்த கடல்களால் பிரிக்கப்பட்டிருக்கு, எந்த கடல்களை நில எல்லையாக கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெற்கு இந்திய பெருங்கடல் கரெக்டு. கிழக்கு வங்காள விரிகுடா சரி. மேற்கு அரபிக்கடல் இது மூன்றுமே கரெக்டு. இந்த வடக்கு பசிபிக் கடல் இது தப்பு. அப்போ இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா சரியான விடை. வினா 64 இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி. விடை பாக் நீர் சந்தி. இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் ஒரு குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி. வினா 65 அச்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் டேஸ் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இப்போ தான் அது உலக உருண்டைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இந்தியா இருக்கும். இது அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு. விடை வடகிழக்கு அரைக்கோளத்தில். வினா 66 மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது? விடை 30 தீர்க்கக்கோடுகள். இப்போ இதான் இந்தியா மேப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடையில் எத்தனை தீர்க்கக்கோடுகள் போகிறதா கேட்டிருக்காங்க.
30 தீர்க்கக்கோடுகள். வினா 67. புவியானது தன் அச்சில் சுழன்று 24 மணி நேரத்தில் எத்தனை தீர்க்கக்கோடுகளை கடக்கிறது? இப்போ பூமி பார்த்தீங்கன்னா அதோடைய அச்சில் சுழலும் போது எத்தனை தீர்க்கக்கோடுகளை 24 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு? விடை 360 தீர்க்கக்கோடுகள். வினா 68. புவியானது 1 டிகிரி செல்சியஸ் தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். இப்போ பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 360 தீர்க்கக்கோடுகளை கடக்குது. அப்போது ஒரு தீர்க்கக்கோட்டை அது கடந்து செல்றதுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை 4 நிமிடம். வினா 69. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது? விடை பாமீர் முடிச்சு. வினா 70. டேஸ் என்பது முதன்மையாறுகளும் துணையாறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரியிலோ அல்லது நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயலாகும். விடை வடிகால் அமைப்பு. வினா 71. முதன்மையாறுகளும் துணையாறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த பரப்பளவு கேட்டிருக்காங்க. விடை வடிகால் கொப்பரை. வினா 72. இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பு 2 பெரும் பிரிவுகள். விடை அனைத்தும் சரி. இமயமலையில் தோன்றும் ஆறுகள் தீபகற்ப இந்திய ஆறுகள். முன்னாடியே பார்த்தோம், இமயமலையில் தோன்றும் ஆறுகள் பார்த்தீங்கன்னா சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கை. அதே மாதிரி தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இந்த ஆறுகள் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பாக இருக்கு. வினா 73. தீபகற்ப இந்திய ஆறுகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. இப்போ இமயமலையில் தோன்றும் ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப இந்திய ஆறுகள் 2 பிரிவுகள் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். வினா 74. இமயமலையில் தோன்றும் ஆறுகள். அனைத்தும் சரி. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. வினா 75. தீபகற்ப ஆறுகள். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இது 4ம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். நர்மதை, தபதி மேற்கு நோக்கி அரபிக்கடலில் பாயும் ஆறுகள். வினா 76. வங்கதேசத்தில் கங்கை டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது? விடை பத்மா. வினா 77. வங்கதேசத்தில் பிரம்மபுத்திரா டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது? விடை ஜமுனா. வினா 78. பிரம்மபுத்திரா கங்கை ஆற்றுடன் இணைந்த போது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? இப்போ வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா கங்கை பத்மானும் பிரம்மபுத்திரா ஜமுனானும் அழைக்கப்படுது. அதே மாதிரி இப்போ இந்த பிரம்மபுத்திரா கங்கை அதோட சேரும்போது என்ன பெயரில் அழைக்கப்படுது? விடை மேக்னா. வினா 79. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு? விடை கோதாவரி. வினா 80. தீபகற்ப பீடபூமியின் மொத்த பரப்பளவு? எப்படின்னா இது இந்தியா மேப்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண ஷேப்பில் வரும் தீபகற்ப பீடபூமி. இந்த தீபகற்ப பீடபூமியின் மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ வரும்னா
87,263 சதுர கிலோமீட்டர்னு பார்த்தோமா, இந்த 32ல் பாதிக்கு பாதி இருக்கும், 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். அப்போ தீபகற்ப பீடபூமியின் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். வினா 81 தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம். விடை ஆனைமுடி. வினா 82 தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதியாக பிரிக்கும் ஆறுகள். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதான் தென்னிந்தியா, இதில் அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிறது தீபகற்ப பீடபூமி. இந்த தீபகற்ப பீடபூமியை 2 பகுதியாக ஒன்று பிரிக்கிறதா சொல்கிறாங்க. அது என்ன ஆறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை நர்மதை. வினா 83 தீபகற்ப பீடபூமியின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ இந்த தீபகற்ப பீடபூமி முக்கோண வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது? விடை மத்திய உயர்நிலங்கள். தென்பகுதி பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி. வினா 84 தீபகற்ப பீடபூமியின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதான் பார்த்தோம், தக்கான பீடபூமி. வடபகுதி பார்த்தீங்கன்னா மத்திய உயர்நிலங்கள். வினா 85 மத்திய உயர்நிலத்தின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் அமைந்துள்ள மலைத்தொடர். இப்போ இந்த தீபகற்ப பீடபூமியிலே பார்த்தீங்கன்னா இதுதான் மத்திய உயர்நிலம்னு சொன்னோம். இந்த பகுதி இதில் அமைந்துள்ள மலைத்தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆரவள்ளி மலைத்தொடர். வினா 86 ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம். விடை குருசிகார். வினா 87 ஆனைமலையில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம். விடை ஆனைமுடி. ஆனைமலையில் அமைந்துள்ள சிகரம் ஆனைமுடி. ஆரவள்ளி மலையில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் குருசிகார். வினா 88 மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் டேஸ் எனப்படுகிறது? விடை மாளவ பீடபூமி. வினா 89 தக்கான பீடபூமியின் வடிவம். விடை முக்கோண வடிவம். வினா 90 கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் டேஸ் மலையில் ஒன்றிணைகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. இந்த 2 மலைகளும் தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் எங்கே ஒன்றிணைகிறது அப்படின்னு கேட்குறாங்க. விடை நீலகிரி மலை. வினா 91 மிக பிரபலமான உலகின் 2வது பெரிய கடற்கரை. விடை சென்னை மெரினா. வினா 92 கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பூர்வாதிரி. வினா 93 மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? விடை சயாத்ரி. வினா 94 இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. விடை சிலிக்கா ஏரி. வினா 95 மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள ஏரி. விடை கொள்ளேறு ஏரி.
வினா 96. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ள ஏரி. கொள்ளேறு ஏரி. வினா 97. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி. விடை பழவேற்காடு ஏரி. இது பார்த்தீங்கன்னா புலிக்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. வினா 98. இந்த நதிகளுடைய நீளம் தான் கொடுத்துருக்கோம். சிந்து நதி நீளம் 2850 கிலோமீட்டர். இந்தியாவில் பாயும் தொலைவு பார்த்தீங்கன்னா 709 கிலோமீட்டர். கங்கை நதி நீளம் 2525 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நீளம் 2900 கிலோமீட்டர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர். மகாநதி நீளம் 851 கிலோமீட்டர். கோதாவரி நீளம் 1465 கிலோமீட்டர். இதுதான் பார்த்தோம். இப்போ தீபகற்ப ஆறுகள் இதில் ரொம்ப நீளமான ஆறு அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கோதாவரி. கிருஷ்ணா நீளம் 1400 கிலோமீட்டர். காவேரி நீளம் 800 கிலோமீட்டர். நர்மதை ஆற்றினுடைய நீளம் 1312 கிலோமீட்டர். தபதி நீளம் 724 கிலோமீட்டர். வினா 99. இது பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொடுத்துருக்கோம். சிந்து நதியின் மொத்த பரப்பளவு 11,65,500. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3,21,289 கிலோமீட்டர். கங்கை மொத்த பரப்பளவு 8,61,404 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா மொத்த பரப்பளவு 5,80,000 கிலோமீட்டர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1,94,413 கிலோமீட்டர். கோதாவரி மொத்த பரப்பளவு 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். கிருஷ்ணா மொத்த பரப்பளவு இது பார்த்தீங்கன்னா சதுர கிலோமீட்டர் தான். கிருஷ்ணா மொத்த பரப்பளவு 258 லட்சம் சதுர கிலோமீட்டர். நர்மதை மொத்த பரப்பளவு 98,796 சதுர கிலோமீட்டர். தபதி மொத்த பரப்பளவு 65,145 சதுர கிலோமீட்டர். வினா 100. சிந்து நதி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து தென்புறமாக பாகிஸ்தானின் சில்லார் பகுதியில் நுழைந்து டேஸ் கடலில் கலக்கிறது. விடை அரபிக்கடல். சிந்து நதி பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் தான் பாகிஸ்தான் வழியால் அரபிக்கடலுக்கு செல்லுது. வினா 101. கங்கை பிரம்மபுத்திரா உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி எந்த கடலில் கலக்கிறது? கங்கையும் பிரம்மபுத்திராவும் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது. வினா 102. சிந்து நதியின் துணை ஆறுகள். ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். வினா 103. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு. விடை சினாப். வினா 104. கங்கை ஆற்றின் துணை ஆறுகள். விடை கோமதி, காக்ரா, கண்டாக், கோசி, யமுனை, சோன், சாம்பல். வினா 105. பிரம்மபுத்திராவின் துணை ஆறுகள். விடை திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. வினா 106. திபெத் பகுதியில் கைலாஷ் மலைத்தொடர் வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரி அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகும் ஆறு. விடை சிந்து. வினா 107. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி மாவட்டம் 7010 மீட்டர் உயரம் கங்கோத்ரி பனியாற்றில் பாகீரதி என்னும் பெயரில் உற்பத்தியாகும் ஆறு. விடை கங்கை. இங்கே பார்த்தீங்கன்னா கங்கோத்ரினாலே கங்கை. வினா 108. திபெத் மானசரோவர் ஏரி கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள
செம்மாயுங் டங் என்ற பனியாற்றிலிருந்து சுமார் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகும் ஆறு. இதே திபெத் மானசரோவர் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கும் வரும். இந்த பிளேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, செம்மாயுங் டன். விடை பிரம்மபுத்திரா. வினா 109. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டம் சிகா அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலம் வழியாக சுமார் 851 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாயும் ஆறு. விடை மகாநதி. இப்போ மகாசக்தி அந்த மாதிரி சத்தீஸ்கர் மாநிலம். வினா 110. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஆறு. விடை கோதாவரி. வினா 111. மகாராஷ்டிரா மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலை மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகும் ஆறு. மகாபலேஸ்வர். விடை கிருஷ்ணா. வினா 112. கர்நாடக மாநிலம் குடகு மலையில் தலை காவேரி எனும் இடத்தில் உற்பத்தியாகும் ஆறு. விடை காவேரி. 113. மத்திய பிரதேசம் அமர்கண்டாக் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகும் ஆறு. விடை நர்மதை. வினா 114. மத்திய பிரதேசம் பெட்டுல் மாவட்டம் 752 மீட்டர் உயரத்தில் முல்டாய் என்ற இடத்தில் உற்பத்தியாகும் ஆறு. விடை தபதி. வினா 115. பிரம்மபுத்திரா ஆறு எந்த மாநிலத்தில் உள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது? எந்த மாநிலத்தின் வழியாக பிரம்மபுத்திரா வரதா கேட்குறாங்க. விடை அருணாச்சல பிரதேசம். வினா 116. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி ஆகும். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி டேஸ் ஆண்டு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும். விடை 2024. வினா 117. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது. காவிரியின் துணை ஆறுகள் ஹரங்கா, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல், அமராவதி. வினா 118. காவிரி எந்த இடத்தில் வங்கக்கடலில் கலக்கிறது? விடை பூம்புகார். வினா 119. காவிரி ஆறு திருச்சிராப்பள்ளிக்கு முன் கொள்ளிடம், காவிரி என இரண்டாக பிரிந்து டேஸ் தீவை உருவாக்குகிறது. இந்த காவிரி ஆறு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொள்ளிடம்னும் காவிரி அப்படின்னு இரண்டாக பிரிந்து இங்கே வந்து ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குகிறது. வினா 120. தவறான இணை. மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை, இது கிழக்கு கடற்கரை. இந்த மேற்கு கடற்கரையை பார்த்தீங்கன்னா 3 பகுதியாக வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த வடபகுதி என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொங்கண கடற்கரை. மத்திய பகுதி, இந்த மத்திய பகுதி பார்த்தீங்கன்னா கனரா கடற்கரை. இந்த தென் பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மலபார் கடற்கரை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க.
இது பார்த்திங்கன்னா கொங்கண கடற்கரை, மத்தியில் உள்ளது கனரா கடற்கரை, தென்பகுதி பார்த்திங்கன்னா மலபார், இந்த பகுதி தான் வந்து கேரளா இருக்கும். ஸோ அது வந்து மலபார் கடற்கரை அப்படின்ட்டு. அதே மாதிரி கிழக்கு பார்த்திங்கன்னா 2 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா வட சர்க்கார், தென்பகுதி பார்த்திங்கன்னா சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 இது. இங்கே பார்த்திங்கன்னா கொங்கண கடற்கரை, கனரா கடற்கரை, மலபார் பகுதி, இங்கே வட சர்க்கார், சோழமண்டல். வினா 121. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பகுதி பார்த்தோம். இதில் ஆறுகள் பார்த்தீங்கன்னா இந்த வழியால் இங்கே வங்காள விரிகுடாவுக்கு போகும். இதில் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை வட சர்க்கார். வினா 122. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி. விடை சோழமண்டல கடற்கரை. இப்போ காவிரின்னு வந்தாலே வந்து சோழமண்டல. வினா 123. வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. விடை சார்ஸ். வினா 124. வண்டல் சமவெளியில் சதுப்பு நில பகுதி டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. விடை பில்ஸ். வினா 125. மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் வெள்ளப்பெருக்கு ஏற்படா பகுதி மண்ணானது கருமை நிறத்துடன் வளமான இலை மக்குகள் கொண்டு வேளாண்மைக்கு உகந்ததாக உள்ளது. அதாவது ஒரு மேடான பகுதியாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. அந்த மண் பார்த்தீங்கன்னா கருமை நிறத்தோடு இருக்குது. வளமான இலை மக்குகள்லாம் அங்கே இருக்கிறதாவும் வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சமவெளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வடபெரும் சமவெளிகள். விடை பாங்கர் சமவெளி. வினா 126. பெட் நிலம் என்று அழைக்கப்படுவது. விடை பாங்கர் சமவெளி. வினா 127. ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண். புதிய வண்டல் மண் பார்த்தீங்கன்னா விடை காதர் சமவெளி. வினா 128. பழைய வண்டல் மண்ணால் ஆனவை. விடை பாங்கர் சமவெளி. பழைய அப்படின்னா பாங்கர், புதிய வண்டல் மண் அப்படின்னா காதர். வினா 129. அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கும் வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது. எந்த சமவெளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை தராய் மண்டலம். இந்த தராய் மண்டலம் பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் காடுகள் உள்ளது, ஈரப்பதத்தோடு இருக்குது. இந்த தராய் காடுகள் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்காக அழிக்கப்படுறதா சொல்கிறாங்க. வினா 130. ஆறுகளால் பதிய வைக்கப்பட்டும் பெரும் மணல் மற்றும் படிவுகளால் ஆனது. விடை பாபர் சமவெளி. வினா 131. இப்பகுதியில் ஆறுகளின் வேகம் குறைவாக இருப்பதால் படிவுகள் படிய வைக்கப்படுகின்றன. வேகம் வந்து குறைவாக இருக்குது. விடை டெல்டா சமவெளி. வினா 132. இப்போ பார்த்தீங்கன்னா இமயமலையை வந்து நம்ம 3 பிரிவாக வந்து பிரிச்சிருப்போம். பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, சிவாலிக். அதாவது பெருசுனா இமாத்ரி,
சின்னது இமாச்சல், சிவாலிக் பார்த்திங்கன்னா வெளி இமயமலை. இதோடைய உயரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரிய இமயமலை பார்த்திங்கன்னா 6000 மீட்டர் உயரம். சிறிய இமயமலை 3500 மீட்டர் முதல் 4500 மீட்டர். சிவாலிக் வெளி இமயமலை பார்த்திங்கன்னா 1000 மீட்டர். வினா 133. சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்ற கோடை வாழிடங்கள் எங்கு காணப்படுகின்றன? இது வந்து ஒரு முக்கியமான கொஷின். விடை சிறிய இமயமலை. பெரிய இமயமலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஓவர் பனியாக இருக்கும். ஸோ கோடை வாழிடத்துக்கு ஏற்றதாக சிறிய இமயமலை தான் இருக்கும். வினா 134. மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். விடை சிவாலிக். வினா 135. புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோயில்கள் எங்கு காணப்படுகின்றன? விடை இமயமலை. வினா 136. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய். விடை கைபர் கணவாய். வினா 137. வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் எங்கு காணப்படுகின்றன? விடை சிறிய இமயமலை. வினா 138. டேஸ் வட அச்சமான கடக ரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதியை வெப்பமண்டல பகுதியாகவும் வடபகுதி மிதவெப்ப மண்டலமாகவும் இரு பெரும் பகுதியாக பிரிக்கிறது. இப்போ இப்படி இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து 2 பகுதியாக வந்து ஒன்று வந்து பிரிக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை. மேலே வடபகுதியை பார்த்திங்கன்னா மித வெப்பமாக, தென்பகுதியை வந்து ரொம்ப வெப்பமாகவும் எந்த ரேகை வைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகரேகை தான். எந்த டிகிரி அப்படின்ட்டு விடை கேட்டிருக்காங்க. 23 டிகிரி 30 டேஷ். வினா 139. குஜராத் மாநிலம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலம் இடையே உள்ள தலநேர வேறுபாடு. இப்போ இந்தியா இருக்குங்கன்னா குஜராத், அருணாச்சல பிரதேசம் இது இரண்டுக்கும் இடைப்பட்ட தலநேர வேறுபாடு கேட்டிருக்காங்க. விடை 1 மணி 57 நிமிடம் 12 வினாடிகள். இதை தோராயமாக 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். வினா 140. இந்தியாவின் மத்திய தீர்க்கை ரேகையான டேஸ் தீர்க்க ரேகை ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. விடை 82 டிகிரி 30 டேஷ். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குங்கன்னா சூரிய உதயம் இங்கேருந்து வரும். சூரிய உதயம் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து குஜராத்தை நோக்கி வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும் சூரியனுடைய ஒளிக்கதிர் இங்கே வரத்துக்கு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் வந்துடும். குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் லேட்டாக தான் வரும். அப்போ தான் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மையமாக வந்து ஒரு டைமிங்கை வந்து நம்ம வச்சுக்கணும். அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மையமான இங்கே எந்த டிகிரியில் வந்து போகுதோ அதை தான் வந்து பொதுவாக இந்தியாவோட திட்ட நேரமாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். வினா 141. 82 டிகிரி 30 டேஷ் தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? விடை மிர்சாப்பூர், அலகாபாத். வினா 142. இந்தியாவின் வடமுனை இந்திரா கோள் எங்குள்ளது? விடை ஜம்மு காஷ்மீர். இப்போ இந்தியாவோட வடமுனை இந்திரா கோள் இங்கே இருக்குது. தென்முனை
இந்திரா முனை அப்படின்னு அழைக்கப்படுது. வினா 143. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட டேஸ் முன்னதாக உள்ளது. விடை 5 மணி நேரம் 30 நிமிடம். வினா 144. இந்தியாவின் அச்சத்தீர்க்க பரவல் இதை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படி இருக்குன்னா இதுடைய அச்சத்தீர்க்க பரவல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 டிகிரி 4' இங்கே பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4' அப்படிங்கிற வட அச்சம் முதல் 37 டிகிரி 37 டிகிரி 6' வட அச்சம். அதே மாதிரி கிழக்கு தீர்க்கம் பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7' கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. இதிலே நம்ம பார்த்துருப்போம் அந்தமான் நிக்கோபாரை வந்து 10 டிகிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்குது. அதே மாலத்தீவையும் லட்சத்தீவையும் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாய் பிரிக்குது. இந்த இந்தியாவோட முனை பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4' அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் 82 டிகிரி 30' அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அதே மாதிரி கடகரேகைக்கு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி 30' அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி இந்தியாவை வந்து பிரிக்குது. இங்கே வந்து வட இந்தியாவை பார்த்தீங்கன்னா மிதமாகவும் தென்னிந்தியாவை வந்து வெப்பமாகவும் வைத்து கொள்ளுது அப்படின்னு இந்த டிகிரி ஒரு பர்டிகுலரானது மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. வினா 145. இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். விடை ஆரவல்லி மலைத்தொடர். இளமையான மடிப்பு மலைத்தொடர்னா இமயமலை, மிக பழமையான அப்படின்னா ஆரவல்லி. வினா 146. மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கியமான ஏரி. விடை வேம்பநாடு ஏரி. வினா 147. தக்கான பீடபூமியின் பரப்பளவு. விடை 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். வினா 148. இமயமலை மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை டேஸ் கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவியுள்ளது. இமயமலை பார்த்தீங்கன்னா இங்கே சிந்து பள்ளத்தாக்கு முதல் கிழக்க பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா விடை 2500 கிலோமீட்டர். வினா 149. இமயமலை காஷ்மீர் பகுதியில் டேஸ் அகலம் அருணாச்சல பிரதேசத்தில் டேஸ் அகலம். அதாவது இமயமலை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் எந்த அகலத்தோடு இருக்குது அப்படின்னும் அருணாச்சல பிரதேசத்தில் அது வந்து எவ்வளோ அகலமாக மாறுது. விடை 500 கிலோமீட்டர் முதல் 200 கிலோமீட்டர். இப்போ இந்தியா மேப் இப்படி இருக்குன்னா இங்கே வந்து அருணாச்சல பிரதேசம் இங்கே வந்து குறுக்கிடுது 200 கிலோமீட்டர் அகலத்தோட. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இங்கேருந்து இப்படி தான் வந்து வில் வடிவத்தில் தான் போகும். வில் வடிவத்தில் இமயமலை போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர். வினா 150. வடபெரும் சமவெளியின் நீளம். விடை 2400 கிலோமீட்டர். இது வந்து ஒரு மேலோட்டமாக ஒன்று பார்த்துரும். இப்போ இந்தியாவுடைய அமைவிடம் இந்தியா இயற்கை அமைப்பின் 6 பெரும் பிரிவுகள் அப்படியா கொடுத்துருக்காங்க. இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மேப் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இமயமலைகள். இமயமலை பார்த்தீங்கன்னா இப்படி வரும் வில் வடிவத்தில்.
இங்கே தான் இப்போ பார்த்தோம் 500 200 அப்படின்னு சொல்லிட்டு அகலத்தில் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா இமயமலை பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வட சமவெளிகள். இந்த இமயமலையிலேருந்து தான் பார்த்திங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகள்லாம் வந்து பாயுது. அந்த ஆறுகளினால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வட பெரும் சமவெளி வந்து உருவாயிடுச்சு. அதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு தீபகற்ப பீடபூமிகள். இங்கே பார்த்திங்கன்னா இந்த முக்கோணம் மாதிரி ஷேப்பில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தீபகற்ப பீடபூமி வந்து உருவாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்திய பாலைவனம். இந்திய பாலைவனம் இங்கே ராஜஸ்தான் சைடு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கடற்கரை சமவெளிகள். இதுதான் கடற்கரை பிளேஸ்னால் இங்கே தான் பார்த்திங்கன்னா கடற்கரை சமவெளிகள் வந்து இருக்கும். அந்த கடற்கரை ஓரமாக ஆறுகள் வந்து கடலில் போகிறப்போ அங்கே ஒரு சமவெளியை வந்து உருவாக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீவுகள். தீவுகள் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இமயமலையின் 3 உட்பிரிவுகள். இமயமலை பார்த்திங்கன்னா பெரிய இமயமலை இமாத்ரி, சிறிய இமயமலை இமாச்சல், சிவாலிக் வெளி இமயமலை. இது வந்து நமக்கு தெரியும். இது இல்லாமல் டிரான்ஸ் இமயமலை, அதோடைய மற்றொரு பெயர் தான் மேற்கு இமயமலைனாலும் திபெத்தியன் இமயமலைனாலும். கிழக்கு இமயமலை பார்த்திங்கன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள். கிழக்கு சைடு இப்போ இந்தியா மேப்பே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ் இமயமலை இருக்கும். நெக்ஸ்ட்டு இமயமலை. இங்கே கிழக்கு உள்ளது பார்த்திங்கன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகளை பார்த்திங்கன்னா 5 பிரிவாக சொல்கிறாங்க. பாபர் சமவெளி, தராய் மண்டலம், பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி, டெல்டா சமவெளி. தீபகற்ப பீடபூமிகள். இது பார்த்திங்கன்னா இப்போது தீபகற்ப பீடபூமி இப்படி இருக்குன்னா இதை பார்த்திங்கன்னா மத்திய உயர்நிலங்கள். இங்கே வந்து தக்கான பீடபூமி. இந்த தக்கான பீடபூமியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி அந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டது அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே தீவுகள் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் அப்படின்னு இந்தியாவில் வந்து இருக்கும். ஆறுகள் பார்த்திங்கன்னா இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு 2 இருக்குது. இந்த இமயமலை ஆறுகள் பார்த்திங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இவங்க வந்து வற்றாத ஜீவ நதிகள். தீபகற்ப ஆறுகள் பார்த்திங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இது 4ம் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடியது. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இந்த நர்மதை, தபதி பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் கலக்கக்கூடியது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.